ராமாயணம் பகுதி 3. மறுநாள் காலையில் அனைவரும் சோனா நதியை கடந்து சென்றனர். அவர்கள் சிறிது நேரம் நடந்த பிறகு கங்கை நதிக்கரையை அடைந்தனர். அவர்கள் அந்த நதிக்கரையில் ஹோமங்கள், தர்ப்பணங்கள் முதலியவற்றை செய்து முடித்தனர். பிறகு உணவு உண்டு முடித்தவுடன் கங்கை கரையில் அமர்ந்து ஓய்வெடுத்தனர். அப்போது விஸ்வாமித்திரர் கங்கை நதியின் வரலாற்றை பற்றி ராமலட்சுமணருக்கு கூறினார். மலைகளுக்கெல்லாம் அரசனான ஹிமவான் என்பவனுக்கு கங்கை, உமையவள் ஆகிய 2 மகள்கள் பிறந்தனர். இளையவளான உமையவள் ருத்ரரை மணந்தாள். மூத்தவளான கங்கை தேவலோகம் சென்று விட்டாள். ஒரு சமயம் தேவர்களை அசுரர்கள் கொடுமைப்படுத்தி வந்தனர். அந்த அசுரர்களை அழிக்க நினைத்த பரமேஸ்வரன் ஒரு பெரும் வன்மையை உண்டாக்கினார். அந்த வன்மையில் அக்னி பகவான் ஏற்றுக்கொண்டு பிறகு அதை கங்கையிடம் சேர்த்தான். அதன் பிறகு அந்த வன்மையை கங்கை இமயமலையின் அடிவாரத்தில் விட்டார். அப்பொழுது அந்த சிவனின் வன்மையில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார். கிருத்திகை நதிகளின் 6 தேவதைகள் முருகனுக்கு பாலூட்டி வளர்த்ததால் அவர் 6 முகங்களை பெற்று ஆறுமுகன் என்ற பெயரை அடைந்தான். இவ்வாறு தோன்றிய ஆறுமுகப் பெருமான் அசுரர்களை வென்று தேவர்களை காப்பாற்றினான். முன்னொரு காலத்தில் அயோத்திக்கு சகரன் என்பவன் அரசனாக இருந்தான். அந்த அரசனுக்கு கேசினி, சுமதி என்ற 2 மனைவிகள் இருந்தனர். இதில் கேசினி மூத்தவள் ஆவாள். இச்சகரனுக்கு ஒரு முனிவர் கொடுத்த வரத்தின் மூலமாக கேசினிக்கு ஒரு மகனும் சுமதிக்கு 60,000 மகன்களும் பிறந்தனர். சகரனின் மூத்த மகனான அசமஞ்சன் என்பவன் நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி வந்தான். அதனால் கோபம் கண்ட சகரன் அசமஞ்சனை தனது நாட்டை விட்டு துரத்தி விட்டான். ஆனால் அசமஞ்சனின் மகனும் சகரனின் பேரனுமாகிய அம்சவான் என்பவன் பல நற்குணங்களை கொண்டு பெரும் வீரனாக திகழ்ந்தான். ஒரு சமயம் சகரனும் ஒரு மாபெரும் யாகம் நடத்தினார். அப்போது யாகம் நடத்தும் போது பல நாடுகளையும் சுற்றி வருவதற்காக யாக குதிரைகளை அனுப்புவது வழக்கம். அவ்வாறு செல்லும் குதிரைகள் நல்ல விதமாக சுற்றி வர வேண்டும். அவ்வாறு குதிரைகள் வந்தால்தான் யாகம் முழுமை பெற்றதாக கருதப்படும். பல நாட்களாகியும் சகரன் அனுப்பிய யாக குதிரைகள் திரும்பி வரவில்லை. இதனால் கவலை அடைந்த சகரன் தனது 60,000 புதல்வர்களையும் அனுப்பி யாக குதிரைகளை பிடித்து வரும்படி கூறினான். அதன் பிறகு அந்த 60,000 பேரும் யாக குதிரைகளை தேடிக்கொண்டு பாதாள உலகம் வரையில் சென்றனர். அப்போது பாதாள உலகத்தில் உள்ள கபில முனிவர் யாக குதிரைகளை பிடித்து வைத்திருந்தார். இதனால் கோபமடைந்த சகரனின் மகன்கள் கபில முனியை தாக்குவதற்கு பாய்ந்தனர். அதனால் கோபம் கொண்ட கபில முனிவர் சகரனின் 60,000 மகன்களையும் ஒரே நொடியில் எரித்து சாம்பலாக்கினார். தனது 60,000 புதல்வர்களும் திரும்பி வராததால் சகர மன்னன் தனது பேரனாகிய அம்சவானை அனுப்பினான். அதன் பிறகு 60,000 பேரையும் தேடிக்கொண்டு அம்சவான் புறப்பட்டான். திசைகளை பாதுகாக்கும் தேவதைகள் அம்சவான் செல்ல வேண்டிய வழிகளை பற்றி கூறினார்கள். தேவதைகள் கூறிய வழிகளில் சென்று அம்சவான் பாதாள உலகை அடைந்தான். அந்த இடத்தில் யாக குதிரைகள் மேய்ந்து கொண்டு இருப்பதையும் மற்றொரு இடத்தில் 60,000 அரசகுமாரர்களும் எரிந்து சாம்பலாகிவிட்டதையும் அறிந்தான். ஒரு கருடன் வந்து அம்சமானை சந்தித்து பேசியது. 60,000 அரசகுமாரர்களும் எரிந்து சாம்பலான செய்தியை பற்றி அந்த கருடன் விளக்கி கூறியது. இளவரசி, தேவலோகத்தில் உள்ள கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்தால் இந்த 60,000 அரசகுமாரர்கள் கங்கை நீரால் நினைக்கப்பட்டு பிறகு இவர்கள் அனைவரும் சொர்க்கலோகம் செல்வார்கள் என்று அந்த கருடன் கூறியது. அதன் பிறகு யாக குதிரைகளை பிடித்து கொண்டு சென்ற அம்சமான் கங்கையை பூமிக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டான். யாக குதிரைகளை பிடித்து கொண்டு வந்த அம்சமான் தனது நாடாகிய அயோத்திக்கு வந்து சேர்ந்தான். 60,000 அரசகுமாரர்கள் மாண்ட செய்தியை அவர்கள் சொர்க்கலோகம் செல்ல வேண்டுமானால் கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அம்சமான் சகரனிடம் கூறினான். அதன் பிறகு சகரன் கங்கையை பூமிக்கு கொண்டு வர பலவாறு முயற்சித்தான். அவனது முயற்சி நிறைவேறாமலே சகரன் மாண்டான். சகரனுக்கு பிறகு அம்சமானின் மகனான திலீபன் கங்கையை பூமிக்கு கொண்டு வர தவம் செய்து முயற்சித்தனர். ஆனால் அவர்களின் முயற்சியால் கங்கையை பூமிக்கு கொண்டு வர முடியவில்லை.